இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறதுனால ட்ரெஸ் எல்லாம் மார்னிங்கே வாஷ் பண்ணிட்டேன். காஞ்சதும் அப்படியே எல்லாத்தையும் கையோட மடிச்சு வச்சாச்சு. அப்படியே விட்டு போனால் நான் ரிட்டன் வர வரைக்கும் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஃப்ரிட்ஜை இப்படியே விட்டுட்டு போனால் ரொம்பவே டர்ட் ஆகிரும் அப்படின்னு எல்லா திங்ஸையும் எடுத்து போட்டுட்டு வாஷ் பண்ணலான்னு பார்த்தா ஃப்ரீசர் ஃபுல்லாக ஒரே ஐஸ் க்யூபாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரிட்ஜை நைட்டே ஆஃப் பண்ணிட்டோம். மார்னிங் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. டுடே என்னோடய பொண்ணுக்கு ஓப்பன் டே வேறு வச்சுட்டாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு பாப்பாவோட கிரேடெல்லாம் பார்த்து ரொம்பவே ஹாப்பி. பாப்பாவோட கிரேட் கார்டை வீட்டுக்கே கொடுத்துட்டாங்க. ஸோ நான் அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து அவங்க யூகேஜிக்கு ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் எல்கேஜி போய் சேர்த்து விட்ட மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே இப்போ யூகேஜி போயிட்டாங்க. கிரேட் அப்படியே பத்திரமா எடுத்து வச்சாச்சு. எகெயின் ட்ராவல் பண்ணுறதுக்காக எல்லா திங்ஸும் எடுத்தாச்சான்னு சொல்லிட்டு ரீசெக் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ பேக் அப்படி தூக்கி பார்த்தா செம்ம வெயிட்டுங்க. எப்படி தான் ஊருக்கு கொண்டு போகிறோன்னு எங்களுக்கே தெரியல. ட்ரெயின் ட்ராவல் அப்போ என்னோட பசங்க ரொம்பவே சேட்டை பண்ணுவாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே இந்த மினி புக்கில் நான் வாங்கி வச்சிருக்கேன். அப்படியே அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போவேன். உங்கள் பசங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு போவீங்களா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னதான் சிட்டி லைஃப் வாழ்ந்தாலும் அந்த சொந்த ஊருக்கு போகிற ஒரு ஹாப்பினஸ் யாருக்கு தான் இல்லாமல் இருக்கும். எனக்கு ரொம்பவே இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம லைக் போட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய். நாளைக்கு வீடியோ பார்க்கலாம்.